ஸோ சௌமியா உங்களுக்கு வந்து நன்றி, நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். அப்போ ஐயா வந்து கிட்டத்தட்ட 50,000 மீனவர்களை வச்சு கூடன்குளம் மின் வரக்கூடாது, மின் உலை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே 50,000 மீனவர்கள் வந்து அவ்வளோ பெரிய கூட்டம் நடத்தி அப்போவே we were against நியூக்ளியர் பவர். ஏன்னா அது ஒரு பொல்யூட்டட், அது வந்து அந்த ஹாஃப் லைஃப் வந்து அது வந்து எவ்வளோ வருஷம் ஆகுது, அது குறைக்க முடியாது. அது இல்லாமல் அது ஏதாவது ஒரு பிரச்சனை, அது கூடன்குளம் செர்னோபில், ரஷ்யா செர்னோபில் அந்த நியூக்ளியர் ட்ராஜடி பார்த்தீங்களா, அதே டெக்னாலஜினா கூடன்குளத்தில் இருக்கு. இன்னைக்கு உங்களை பயன்படுத்துறது சொல்லலை, முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கை. அது கல்பாகம், அது வேற, அது ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் கல்பாகத்தில் இருக்குது. அது பழையசு, இப்போ ஏதோ கொஞ்சம் புதுசாக 225 மெகாவாட் போட்டிருக்கிறாங்க அதில். அதனால் இது நான் அப்புறம் சௌமியா நான் முடிச்சிடுறேன். ஏன்னா இவ்வளோ நான் எழுதி வச்சிருக்கேன், நான் இவ்வளோ பண்ணியிருக்கிறோம். எனக்கே ஆச்சரியமா இருக்குது, இவ்வளோ நம்ம பண்ணியிருக்கிறோமா, இவ்வளோ செஞ்சிருக்கிறோமா. ஸோ மச் ஆஃப் பாலிசி டிசிஷன்ஸ் வேச். ஏன்னா எங்கள் கட்சியே வந்து பசுமை கட்சி, கிரீன் பார்ட்டி. வி ஆர் வெரி ப்ரவுட் டு சே தட் மை பார்ட்டி கட்சி பிஎம். ஏன்னா ஜெர்மனியில் டி குணம்னு ஒரு பார்ட்டி இருக்கு, கிரீன் பார்ட்டி. அவங்களுடைய சேர்த்து தான் கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ணுவாங்க. பெல்ஜியம் சரி, ஆஸ்திரேலியா சரி, இது மாதிரிலாம் பல ஐரோப்பிய நாடுகள் ப்ளஸ் ஆஸ்திரேலியா வந்து இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. அதில் இல்லாமல் இங்கே தமிழ்நாட்டில் கிளைமேட் பாலிசி கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்த கிளைமேட் பாலிசிக்கு வி பிளேட் அ மேஜர் ரோல் இந்த. ஏன்னா எங்கள் பசுமை தலைவர் வந்து அதெல்லாம் ஃப்ரேம் பண்ணி மேயருக்கு கொடுத்தாங்க, அப்புறம் மந்திரி கொடுத்தாங்க, ஆஃபீஸர்ஸ்லாம் கொடுத்தாங்க, எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க. எல்லாம் கொடுத்தது மட்டும் இல்லை, வி மேட் ஷுவர் இட் வென்ட் டு த ரைட் பர்சன். மேயர் கொடுக்கறதெல்லாம் ஃபோட்டோ, அவங்க ஃபோட்டோ எடுத்துட்டாங்க, அவங்க ஃபோட்டோ எடுத்துனா பேப்பரில் வந்துடும். பட் வி மேட் ஷுவர் தட் த பாலிசி வாஸ் இனிஷியேட்டட் டு த ரைட் பர்சன். அது யாரு உள்ள நாங்கள் வெளியில் சொல்ல முடியாது, அப்புறம் அவர் மாட்டிப்பார். So all these things like ஏன்னா எங்களுக்கு something we need to do these things like அதுக்காக தான் எங்களுக்கு கிரெடிட் வருதோ வரலையோ அதை பற்றி எங்களுக்கு கவலையே, நாங்கள் மாட்டம் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதெல்லாம் இந்த கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங்காக தட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் கேம்பெயின் வி ஹவ் பீன் டூயிங். கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங். இன்னைக்கு காலையில் கூட ஃபங்க்ஷன் ஒன்று இருந்தது, CIA கண்டக்டட் அ ஃபங்க்ஷன், யங் இந்தியன் பார்லிமெண்ட்ரி இனிஷியேட்டிவ்னு சொல்லிட்டு நம்ம சென்னை மியூசியமில் நடந்தது. அது வெங்கையா நாயுடு வந்திருந்தார், அவர் தான் சீஃப் கெஸ்ட், நான் கெஸ்ட் ஆஃப் ஆனர். அங்கே சின்ன சின்ன பசங்க நிறைய பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. நான் டாக் கொடுத்து அப்பயே சொன்னேன், இந்த கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமானது என்னென்னா, நிறைய காலேஜ் பிள்ளைங்களுக்கு கிளைமேட் சேஞ்ச்னா என்ன, குளோபல் வார்மிங் என்னன்னு தெரியல. வி ஆர் அஃபெக்டட் பை தட். நானும் நினச்சேன், ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன், அதெல்லாம் 2100 வரும்னு நான் பார்த்தேன். நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்பு. நான்லாம் அதை பார்க்கவே மாட்டேன்னு நினச்சேன். பார்த்தா சுற்றி அதுதான் பிரச்சனை இருக்கு. மண்டே 3 நாளுக்கு முன்னாடி, இன்னைக்கு 3 நாளுக்கு முன்னாடி was the hottest day ever recorded in earth. Hottest day, 17.2 degrees centigrade average temperature. அப்போ நினைச்சு பாருங்க, நம்ம என்ன கஷ்டப்பட்டுட்டு நம்ம அந்த டெம்பரேச்சர் வந்து 14 டிகிரி சென்டிகிரேட் 150 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, இப்போ வந்து 15.2 இருக்கு. நம்ம எப்படியாவது UN FCCC அதெல்லாம் போய் சண்டை போட்டு 15.5 மேக்ஸிமம் 16 போகணும் அப்படின்லாம் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். அதுக்கு COP28 இப்போ அடுத்த இந்த வருஷம் COP29 நடக்க போகுது, இதெல்லாம் போய் பண்ணிட்டு இருக்கோம். I don't see, எனக்கு optimistic, I want to be optimistic, but I don't know. So we have a role to play. சத்தம் போடுங்க, கவர்மெண்ட் சத்தம் போடுங்க. That's why I want the civil society, the public to make a lot of noise. Children, youngsters, you are going to be affected. ஏன்னா நீங்க உங்க பிள்ளைங்க, உங்க பேர பிள்ளைங்க, அவங்க ஃபியூச்சர். ஏன்னா சைக்ளோன், சூப்பர் சைக்ளோன், டைஃபூன், சூப்பர் டைஃபூன், இன்னைக்கு தைவான் ஒரு சைஃபூன் அடிச்சிட்டு இருக்குது. இப்போ ஹரிகேன், சூப்பர் ஹரிகேன், ட்ரவுட், பெரிய ட்ரவுட், மழை வந்துன்னா ஒரே கொட்டுது, குடிக்கிறது தண்ணி இல்லை. அடுத்த 4 மாசத்துல குடிக்கிறது தண்ணி இல்லை, காய்கறிகள் அடிச்சுக்கிறோம், சண்டை போட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர். ஸோ so much வாட்டர் மேனேஜ்மெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டு ஐ திங்க் அது வந்து we need to get into the people. ஏன்னா பாலிசி மேக்கர்ஸ்லாம் வேஸ்ட், அவங்ககிட்ட பேசுறது வேஸ்ட்டு, சொல்றது வேஸ்ட்டு, அவங்களுக்கு முதல்ல தெரியணும். அதெல்லாம் வந்து இட் இஸ் ஐ ஃபீல் லைக் ஒரு மாதிரி எல்லாம் நிறையா பண்ணிட்டோம். பட் கம்மிங் பேக், எனக்கு வந்து ஐ லைக் டு தேங்க் சௌமியா.
for all that she has done, not only for Pasumai Thayagam, she is everything for me. Without her, nothing for me. அதனால் அந்த அளவுக்கு எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, ஃபேமிலி, as a wonderful mother, as a wonderful wife, as a wonderful sister, as a wonderful daughter-in-law. எனக்கு அதோட daughter-in-law வந்து எங்கள் அம்மா கேட்டால் போதும். ஃப்ரெண்ட், wonderful grandmother, எல்லாம் வழி சொல்லிட்டே போகலாம். daughter-in-law, as a daughter, we all miss her mother. எல்லாம் as a wonderful friend, and she helps out anybody at any point of time. ஒரு ஃபோன் பண்ணால் போதும், அடுத்தது எனக்கு தான் ஒரு ஃபோன் எப்படியாவது. பட் அது அந்த அளவுக்கு அவங்க மனசு வந்து அவ்வளோ நல்ல மனசு, அவ்வளோ நல்ல மனசு. எல்லாரையும் ஹெல்ப் பண்ணும். யார் இருந்தாலும் அது வந்து பணம் வச்சுருக்காங்களா வச்சில்லையா, ஏழையா பணக்காரா விவசாயியா, அதெல்லாம் எதுவும் பாகுபாடுலாம் கிடையாது. அதனால் அப்படி எல்லாரையும் ஹெல்ப் பண்ணுற ஒரு மனநிலை அவங்க ஒரு மனசு இருக்குது அவங்களுக்கு. இது மாதிரி ஒரு கேரக்டர் வந்து இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப ரேர் கேரக்டர். ஐ லைக் டு தேங்க் on behalf of not only Pasumai Thayagam, on behalf of our family, our children, our grandchildren, all entire on behalf of our friends as well. Like so, எல்லாருக்கும் சௌமியா உங்களுக்கு வந்து நன்றி. அண்ட் இந்த புத்தகத்தை வந்து நல்லா அழகாக தொகுத்து கொண்டு வந்து அத்தனை பேரும் நிறைய பேர் வேலை செஞ்சுருக்காங்க. இந்த புத்தகத்தை வந்திருக்காங்க எல்லா ஃபோட்டோஸ். இந்த புத்தகம் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஃபோட்டோஸ் பார்த்தா போதும். ஏன்னா இதில் வந்து இந்த தலைமை எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா ஸோ கிரியேட்டிவ் அவங்களாம். அன்னைக்கு எனக்கு அது ஒரு பேராகிராஃப் என்னால் எழுத முடியாது. அவங்க போட்டு பேனா வச்சுருந்தாங்கன்னா அது மாட்டும் எழுதிட்டு இருப்பாங்க. அந்த கிரியேட்டிவ்னஸ் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் அதில். அந்த அளவுக்கு அது மட்டும் இல்லை, இந்த ஃபோட்டோஸ் வந்து நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது இல்லை, இல்லஸ்ட்ரேஷன்ஸ். தட்ஸ் வாட் இந்த புக்கோட அழகே அதுதான். பழைய காலத்து ஃபோட்டோஸ் என்னென்ன பண்ணியிருக்கிறோம், அந்த ஃபோட்டோஸே சே a lot of words. லைக் அதெல்லாம் நீங்கள் பாருங்கள், பார்த்து கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அத்துணை பசுமை தாயகம் நிர்வாகிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். மீண்டும் சொல்கிறேன், மீண்டும் எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றினா எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நன்றி 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 சொல்லிகிட்டே இருப்போம். ஏன்னா 100 ஆண்டுகள் ஐயா நல்ல சந்தோஷமாக நல்ல ஒரு உடல்நலத்தோடு நம்ம இன்னும் நல்ல வழி நடத்தணும், வாழணும், இன்னும் எவ்வளோ சாதிக்கணும். அதனால் அந்த வகையில் ஐயாவுக்கு மீண்டும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து அமர்கின்றேன்.